ஹலோ ஃபுல் ஸ்டாக்கர்ஸ் வணக்கம். லாஜிக்கல் பில்டிங் வித் பைத்தான். லாஜிக் பில்டிங் வித் பைத்தானில் அடுத்த ப்ராப்ளம். செஃப் லேண்ட் ஈச் சிக்கன் ஹேஸ் எக்ஸ் லெக். ஒரு சிக்கனுக்கும் எக்ஸ் லெக் இருக்கான், டக்குக்கு ஒய் லெக். செஃப் ஸ்பான் கேன் ஹேவ் எக்ஸாக்ட்லி ஒன் டைப் ஆஃப் பேர்டு. ஒன்று சிக்கன் இருக்கலாம், இல்லைனா டக்கு இருக்கலாம், அவ்வளோதான். கிவன் தட் பேர்ட்ஸ் அந்த ஃபார்ம் ஹேவ் டோட்டல் ஆஃப் இசட் லெக். மொத்தம் இசட் லெக் இருக்கும்போது சிக்கன் இருக்க முடியுமா, இல்லைனா அது டக்காக இருக்கான்னு நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு சிக்கனுக்கு 2 கால், டக்குக்கு 3 கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ப்ராப்ளம்க்கு தான். நீங்கள் வந்து ஒன்று டக்குக்கு எப்படி 3 கால் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ப்ராப்ளம்க்கு சிக்கனுக்கு 2, டக்குக்கு 3 இருந்தால் மொத்தம் 5 கால் இருக்குது அப்படின்னா சிக்கன் இருக்குமா, டக்கு இருக்குமா, என்ன வேணாலும் இருக்கலாமா, எதுவுமே இருக்க முடியாதான். இப்போ 5னா என்ன ஆகும்? 1 3 சிக்கன் இருந்தால் என்ன ஆகும்? 6 கால் இருந்திருக்கணும். 5னா எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ நன்னு எதுவுமே இருக்க முடியாது. இப்போ ஒரு சிக்கனுக்கு 2 கால், டக்குக்கு 2 கால், மொத்தம் 2 கால் இருக்குன்னா எது வேணாலும் இருக்கலாம். அது ஒரு டக்காக கூட இருந்திருக்கலாம், ஒரு சிக்கனாக கூட இருக்கலாம். அதனால எனி. இப்போ சிக்கனுக்கு 3 கால், டக்குக்கு 4 கால், மொத்தம் 6 இருக்குங்கிறாங்க. 6 இருக்குன்னா 1.5 டக்கு இருக்க முடியாது. 1 டக்கு இருந்தால் 4, 2 டக்கு இருந்தால் 8 கால் ஆகிடும். அப்போ 2 சிக்கன் தான் இருக்குது. அதனால் சிக்கன் அப்படிங்கிறது ஆன்சர். ப்ராப்ளம் புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கான சொல்யூஷனுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேட் எக்ஸாம்பிளில் தானே பார்த்தோம். ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம ஒரு சாம்பிள் கொடுப்போம். இப்போ 2 3 இருந்தால் என்ன ஆகும்? 2 5 இருந்தால் 2 3 மொத்தம் 7 இருந்தால் என்ன ஆகும்? இந்த மாதிரி பல ப்ராப்ளம் கொடுத்து இதுக்கு நம்மளே சாம்பிள் ஆனால் அவுட்புட் கொடுத்து பார்த்தோம்னா அந்த லாஜிக் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது x = 3, y = 4, z = 12. அனிமல் எனியா? இப்போ 12னா 12/3, 4 சிக்கன் இருக்க சான்ஸ் இருக்குது, 3 டக்கு. அதனால் எனி தான் வரும். இப்போது சிக்கனுக்கு 3 கால், டக்குக்கு 4 கால்னா ஆன்சர் சிக்கன் வரணுமா? கிடையாது. ஏன்னா டக்கா கூட இருக்கலாம். அதனால் இது சரி கிடையாது. இப்போ 13 இருக்குது. 13னா எதுலையுமே வராது. அதனால் இது வரவே வராது. இங்கேயும் 13 இருக்குது, நன்னு தான் ஆன்சர் வரும். ஸ்பெல் தி கரெக்ட் ஆப்ஷன். ராங் ஆன்சரா? நான் இது செலக்ட் பண்ணவே இல்லையே. 13 வராதுன்னா 3 இருந்தால் சிக்கன் கிடையாது. 13 வராது, 13 வராது. இங்கே 2 இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. இப்போ 3 5 இருந்தால் 3 3 9, அதனால சிக்கன் தான் வரும். இப்போ 5 9 இருக்குது, 5 ஒரு டக்குக்கு 5 கால் அப்படின்னா கண்டிப்பாக எதோடையும் வராது. ஏன் இது? சரி, சொல்யூஷன் பார்க்கலாம். இது கரெக்டாக போட்டோம். ஆமாம், இது ஒரு நன்னு நம்ம கொடுத்துருந்தோம்ல, அதை நான் எடுத்துட்டேன். இதுவும் கரெக்டு தான். இது 3மே ஆன்சர். அடுத்தது இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதுலேருந்து என்ன கவனிக்கிறோம்? பேட்டர்ன் என்ன கவனிக்கிறோம்? இந்த டோட்டல் கால் இசட் வந்து டிவிசிபிள் பை எக்ஸா இருந்ததுன்னா, எக்ஸா மட்டும் இருந்ததுன்னா சிக்கன், ஒய்யா மட்டும் இருந்ததுன்னா டக்கு. டிவிசிபிள் பை ஒய்யா இருந்தால், டிவிசிபிள் பை எக்ஸ் அண்ட் ஒய்யா இருந்தால் எனி, ரெண்டுத்துலேயுமே டிவிசிபிளாக இல்லை அப்படின்னா நன். இப்போ டிவிசிபிளாக இல்லையான்னு எப்படி பார்ப்போம்? பர்சன்டேஜ் கொடுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் 0 வரணும். இப்போ நான் இது பண்ணியிருக்கேன். இசட் பர்சன்டேஜ் எக்ஸ் வந்து 0வா இருக்குன்னா டிவிசிபிள் பை எக்ஸ், அண்ட் டிவிசிபிள் ஒய்யா இருந்தால் டிவிசிபிள் பை போத். எக்ஸா மட்டும் இருந்தால் டிவிசிபிள் பை எக்ஸ், ஒய்யா மட்டும் இருந்தால் டிவிசிபிள் பை ஒய். இசட்னா நெய்தர். இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ் வந்து இசட் வந்து எக்ஸால் மட்டும் டிவிசிபிள் அண்ட் ஒய்யாலையும் டிவிசிபிள். எக்ஸ் அண்ட் ஒய் போத்தாலும் டிவிசிபிள்னா எனி, ரெண்டுமே இருக்கலாம். எக்ஸால் மட்டும் டிவிசிபிள் அப்படின்னா இங்கே சிக்கன், ஒய்யால் மட்டும் டிவிசிபிள் அப்படின்னா டக்கு, இல்லைன்னா நன்.
ஆன்சர் வேணா பாஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது, there are 100 questions in a paper. ஒரு கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு. கரெக்டாக பண்ணிங்கன்னா 3 மார்க்கு, தப்பாக கொடுத்தீங்கன்னா -1 மார்க்கு, 0 வந்து unattempted. இப்போது it might be possible that chef didn't attempt any question in which he didn't get any incorrect answer. இப்போ ஒரு அட்டெண்டே பண்ணல, அதனால் 0. Determine the minimum number of problems chef marked incorrect. எவ்வளோ வந்து மினிமமாக அவர் இன்கரெக்ட் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது டெஸ்ட் கேஸ் 2 பாருங்கள், 100ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வேர் செஃப் ஆன்சர்ட் 34 கொஸ்டின்ஸ் கரெக்டாக கொடுத்துருந்தாருன்னா என்ன வந்திருக்கும்? 102 மார்க் வந்திருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு, அதாவது 34 × 3. அண்ட் இஃப் த ஆன்சர் 2 கொஸ்டின்ஸ் இன்கரெக்ட்லி தேர் மார்க் would have been reduced by 2. 2 தப்பாக கொடுத்துருந்ததுனால தான் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ மினிமமாக செஃப் எவ்வளோ தப்பாக கொடுத்துருக்கணும்? 2 தப்பாக கொடுத்ததுனால அவருக்கு 100 மார்க். இப்போ 3வது டெஸ்ட் கேஸ் 32. ஒரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கு. 10, 3, 30. 11, 3, 33 வரும். அப்போ 33ல் 1 வந்து அவர் தப்பாக கொடுத்துருக்காரு, அதனால 1 மார்க். இப்போ 18னா 6மே கரெக்டாக கொடுத்துருந்தாருன்னா 0, எதுவுமே தப்பாக கொடுக்கலன்னு அர்த்தம். சரியா? இப்போ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். இப்போ சாம்பிள் நம்ம சில இன்புட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 11 மார்க் வருதுன்னா 4, 3, 12. 4 × 3 12. 4 கரெக்டாக கொடுத்து 1 தப்பாக கொடுத்துருக்கணும். அதனால தான் ஸோ 1 தான் ஆன்சர். எவ்வளோ தப்பாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் கொஸ்டின். 12னா எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கணும். 13னா என்ன அர்த்தம்? 4, 3, 12. 5 3s are 15. 15 - 2, அதனால 2. ஸோ இப்போ x = இந்த சைடு வருவோம். செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன். x = 18. மினிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் வந்து 0, கரெக்ட். ஏன்னா 3 ஆல் டிவிசிபிள். x = 18 இருந்தால் மினிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் மார்க்டு இன்கரெக்ட் 2, தப்பு. 20 இருந்தால் 7 3s are 21. இதுவும் 2 கிடையாது, 1 தான் வரும். 20 இருந்தால் இன்கரெக்ட் வந்து 1 தான். எஸ், நம்ம சொன்னது கரெக்டா? இப்போ இதை நம்ம ப்ராப்ளமில் கொண்டு வரணும். இப்போ அப்சர்வ் பண்ணுறோம். என்ன அப்சர்வ் பண்ணுறோம்? நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ்ட் 0, 1 or 2. அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் சால்வ்ட் இன்கரெக்ட்லி. இப்போ அந்த டோட்டல் வந்து டிவிசிபிள் பை 3 இருந்ததுன்னா அது வந்து கரெக்டாக சால்வ் பண்ணுது. அந்த மீதி வந்து நமக்கு unattempted. When the minimum number of questions solved, okay, for the முதல்ல இது படிப்போம். When are the minimum number of questions incorrectly 0? When the total score is divisible by 3, x by 3. So the questions are incorrectly solved and 100 minus x by 3 are unattempted. When the minimum number of questions solved incorrectly 1 எப்போ வரும்? x plus 1. நம்ம இவ்வளோலாம் குழப்பறாங்க, நம்ம இவ்வளோலாம் பண்ண வேணாம். divisible by 3 minus 1. Then total incorrect. When the minimum solved question 2 questions are incorrectly solved. நம்ம நேரா இப்போ x is divisible by 3, then minimum solved question வந்து 0. x plus 1 divisible by 3 இருந்தால் solved incorrect வந்து 1. x plus 2 divisible by 3 இருந்தால் solved incorrect வந்து 2. இப்போ x percentage 3 equal to 0 இருந்தால் இன்கரெக்டாக அவர் சால்வே பண்ணலை அப்படின்னு அர்த்தம். x plus 1
பர்சன்டேஜ் 3 0வாக இருந்தால் ஒரு கொஸ்டின் தப்பாக சால்வ் பண்ணியிருக்காரு, இல்லைன்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தப்பாக சால்வ் பண்ணால் திரும்பி வந்து முதல் இதுக்கே போயிடும். அதனால் இப்போ x = 34 இருந்தால் x பர்சன்டேஜ் 3 இங்கே x + 1% 3 அடுத்தது x ப்ளஸ் எல்ஸ் பார்ட் வந்துடும். x + 1 x + 1 கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். x பர்சன்டேஜ் 3 x + 1% 3 கரெக்டாக தானே இருக்குது. எங்கேயோ இந்த ஸ்பேஸ் விட்டதில் தப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்ததை நான் இது பண்ணல, சரி பண்ணல. ஏன்னா அதே தான் இருக்குது, x + 1% 3 = 0 தான் இருக்குது. ஸோ இது கரெக்டு தான், அவங்க கொடுத்த மாரி காப்பி பண்ணி போட்டுறோம். x பர்சன்டேஜ் 3 இதை அப்படியே காப்பி பண்ணிவிடுவோம். ஆமாம், ஏதோ ஸ்பேஸ் தப்பாக இருந்திருக்கு, ஏன்னா ரீஅலைன் ஆயிடுச்சு பாருங்க. சரி, அதே தான். இப்போது ஃபுல் ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணணும். அங்கே பார்த்ததே தான். இஃப் x பர்சன்டேஜ் 3 = 0 print 0 if x + 1% 3 = 0 print 1 else print 2. கரெக்ட். ஸோ இதுவும் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சின்னதாக லாஜிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். லாஜிக் பில்டிங் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதோடைய கண்டினியூஷனை அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்த லாஜிக் பில்டிங். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.